இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஒவ்வொரு கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கேட்டா எப்படி எழுதுறது, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கார்பனுக்கு வந்து மூணு ஹைபிரிடைசேஷன் இருக்கும், sp3 sp2 sp. இதுக்கு எப்படி கார்பனை கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். கார்பனுக்கு வந்து வேலன்சி 4, 1 2 3 4, அதனாலதான் 4 கோடு போட்டு வச்சிருக்கேன். இந்த 4 கோட்லயும் ஆள் இருந்தான், ஆள் ஏதாவது எந்த குரூப்னாலும் சேம் குரூப்பா இருக்கலாம், டிஃபரெண்ட் குரூப்பா இருக்கலாம், ஆனா இருக்கணும் 4 வேலன்சிக்கும் ஆள் இருக்கணும். இருந்தா அது sp3. sp2னா 3க்கு மட்டும் தான் ஆள் இருக்கணும், 1க்கு ஆள் இருக்கக்கூடாது, ஒரு வேலன்சிக்கு ஆள் இருக்கக்கூடாது. அப்ப அந்த ஒரு வேலன்சி என்னவா இருக்கும்னா எங்கேயாவது டபுள் பாண்டா மாறும். அப்படி அந்த ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. sp-னா ரெண்டு இதுக்கு தான் ஆள் இருக்கும், மிச்ச ரெண்டுக்கு ஆள் இருக்காது. அப்படி இருந்தா sp. அந்த மிச்ச ரெண்டு என்னவா இருக்கும்னா ஒண்ணு இங்க ட்ரிபிள் பாண்டா மாறும், இல்லாட்டி இங்க ஒரு டபுள் பாண்டு இங்க ஒரு டபுள் பாண்டா மாறும். அது இப்படித்தான் கண்டுபிடிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாலிகுல் எழுதியிருக்கேன், இது வந்து பியூட்டாடையின். இதுல ஒவ்வொரு கார்பனுக்கும் எப்படி ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து கார்பன் 1. எப்பயுமே ஆர்கானிக் மாலிகுல் எழுதும் போதுல கார்பனோட நம்பர் போட தெரியும், 1 2 3 4. இதுக்கு வந்து நாமன்கிளேச்சர் தெரியும், ஆர்கானிக் நாமன்கிளேச்சர் தெரியணும். நாமன்கிளேச்சர் பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம ஹைபிரிடைசேஷன் மட்டும் பார்ப்போம். CH2 ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து CH2. இதுல எப்படின்னா 4 வேலன்சி எப்படி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குன்னு பார்க்கணும். இதுல வந்து எந்தெந்த ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு கார்பன். இந்த கார்பன் வந்து இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, பிளஸ் இங்க ஒரு கார்பனோட செகண்ட் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. சோ 1 2 3 3 ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. 3 ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. 3 ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்குன்னா அது என்னதுன்னா sp2. sp2 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கார்பன் எடுத்துக்கலாம். இது வந்து இங்க ஹைட்ரஜனோடையும் இந்த பக்கம் கார்பனோடையும் இந்த பக்கம் கார்பனோடையும் ஆக 3 ஆட்டத்தோட, இதுவும் 3 ஆட்டம்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. சோ திஸ் இஸ் 3 ஆட்டம்னா யாரு? sp2. ஓகே, இந்த கார்பனை எடுத்துக்கிட்டோம்னா இது இங்க ஹைட்ரஜன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். சோ 3 ஆட்டம்ஸ். இதுவும் என்னதுன்னா sp2. 3 ஆட்டம்ஸ்னா sp2. அதுக்கடுத்து இப்ப இதே இப்படி போட்டுற வேணாம், இந்த பியூட்டாடைன் வராது, வேற வரும். இந்த கார்பனை எடுத்துக்கலாம் 4, இது 5th கார்பன். இந்த கார்பனை எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன். சோ டோட்டலி 3 ஆட்டம்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. அகைன் 3 ஆட்டம்ஸ்னா sp2. ஓகே, நெக்ஸ்ட் the last one. எத்தனை ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்குன்னா 3 ஹைட்ரஜனோடையும் இந்த பக்கம் ஒரு கார்பனோடைய லிங்க் ஆயிருக்கு. சோ டோட்டலி 4 ஆட்டம்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 4 ஆட்டம்ஸ்னா sp3 ஹைபிரிடைசேஷன். சோ இதை எப்படி பார்க்கணும்னா பாண்ட வச்சு பார்க்கவே கூடாது. டபுள் பாண்ட் இருக்கு sp2, டபுள் பாண்ட் இருக்கு sp2, இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு, ஏன் sp2 வருது? அது காரணம் என்னன்னா நம்ம ஆட்டத்தை பார்க்கறது, எத்தனை ஆட்டத்தோட கம்பைன் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த கார்பனை நான் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டேன், இது 3ஓட கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னு. நீங்க கண்டுபிடிக்கும் போதுல இதை நல்லா பார்த்தாலே தெரியும். பக்கத்துல 2 ஹைட்ரஜன் போட்டிருக்கேன், அதுக்கு பக்கத்துல அடுத்த கார்பன் இருக்கு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்பன் லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ 2 ஹைட்ரஜன் பிளஸ் ஒரு கார்பனோட லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பக்கம் யாரும் இல்ல, சோ இந்த பக்கம் யாரு கூடயும் அதுக்கு லிங்க் ஆகல, அவ்வளவுதான். இது 2 பிளஸ் 1 3 ஆட்டம்ஸ். அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்பன், இந்த ஹைட்ரஜன், அதோட இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன் இருக்குன்னா இதோடையும் லிங்க் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ இந்த கார்பன் பிளஸ் ஒரு ஹைட்ரஜன். பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் தான், தூரத்துல இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் இது கூட இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இது கூட இதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணும்.
சோ இந்த கார்பன் பொறுத்தளவுல ஒரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் ஒரு கார்பன் இந்த ஒரு பக்கம் ஒரு கார்பன் 3 ஆட்டத்தால இன்கம். சரி, அடுத்த மாலிகுல் வரும். இது வந்து CH3 C triple bond C CH3 போட்டுருக்கேன். நம்ம பிளைண்டா சொல்லுவோம் டபுள் பாண்ட்னா sp2 ட்ரிபிள் பாண்ட்னா sp அப்படின்றத வச்சு சொல்லலாம். ஆனா இது எல்லா நேரமும் அது கரெக்டா வராது. இப்பயும் நான் சொல்ற மெத்தட்ல தான் பார்க்கணும். இது 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன், இது 4வது கார்பன். இது அதுக்கடுத்து இந்த கார்பன் எத்தனை பேரோட ஜாயிண்ட் ஆயிருக்கு? 3 ஹைட்ரஜன், இந்த பக்கம் யாரும் இல்ல, 3 ஹைட்ரஜன் பிளஸ் 1 கார்பன். So totally 4 atoms. 4 atoms again sp3 hybridization. அதுக்கடுத்து செகண்ட் கார்பன் வந்து இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், பக்கத்துல யாரும் ஹைட்ரஜன் கிடையாது. ஹைட்ரஜன் கிடையாதுன்னா only 2 atoms தான். So 2 atoms யாருன்னா sp hybridization. அதுக்கடுத்து இந்த கார்பன் வரும். இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், இதுவும் 2 atoms தான். Again sp hybridization. இதை எடுத்தோம்னா 3 ஹைட்ரஜன் 1 கார்பன் மொத்தம் 4 atoms. So this is sp3 hybridization. ஓகே, இங்க வந்து ட்ரிபிள் பாண்ட் வந்திருக்கு, sp வரும் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கு கரெக்டா இருக்கும். நான் எல்லா இடத்துலயும் இது கரெக்டா வராது, அப்படி பிளைண்டா பார்க்க கூடாது. ஒவ்வொரு கார்பனும் எத்தனை ஆட்டத்தோடயோ இல்ல எத்தனை குரூப்ஸோடயோ சேர்ந்து இருக்கு. அது சேம் குரூப்பா இருக்கலாம், சேம் ஆட்டமா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். 4 பேருனா 4 பேரோட சேர்ந்து இருக்கணும். அப்ப நான் sp3, 2 பேருனா 2 பேரோட சேர்ந்து இருந்தா அது sp, 3 பேரோட சேர்ந்து இருந்தா sp2. இன்னொருக்கா சொல்றேன், சி வந்து இந்த பக்கம் ஒத்தாலி இந்த பக்கம் ஒத்தாலி, ஏன்னா இங்கிட்டு ஒரு கார்பன் போட்டிருப்போம், இங்கிட்டு ஒரு கார்பன் போட்டிருப்போம். சோ இந்த பக்கம் ஒத்தாலுன்னா இப்ப 2 பேரு, மொத்தம் 2 பேரு sp hybridization. லாஸ்ட் மாலிகுல் என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH2. ஓகே, இந்த இதுல ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஓகே, இதுல வந்து the same thing. ஃபர்ஸ்ட் கார்பன் எத்தனை பேரோட அட்டாச் ஆயிருக்கு? 2 ஹைட்ரஜன் பிளஸ் 1 கார்பன், மொத்தம் 3 ஆட்டம்ஸ். அப்ப என்னவா இருக்கும்? sp2. ஓகே, இது டபுள் பாண்ட் இருக்கு, sp2 வாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்க்க கூடாது. அகைன் எத்தனை ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு? C, இங்க ஒரு சியோடையும் இங்க ஒரு சியோட, only 2 atoms. அப்ப sp hybridization. Again இந்த C எடுத்துக்கிட்டோம்னா இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன். So 3 atoms. sp2 hybridization. இங்க எத்தனைனா 3 ஹைட்ரஜன் 1 கார்பன், மொத்தம் 4 atoms. அப்படின்னா என்ன வரும்? sp3 hybridization. So இவ்வளவு நீங்க அப்படித்தான் படிச்சிருப்பீங்க. டபுள் பாண்ட்னா sp2, ட்ரிபிள் பாண்ட்னா sp அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்க டபுள் பாண்ட் தான் இருக்கு, ஆனா sp வருது. அதுக்கு காரணம் என்னன்னா கார்பன் அதனோட 4 வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கா பண்ணலையான்னு பார்த்து கண்டுபிடிச்சதுனால கரெக்டா போட்டுருக்கணும். சோ இன்னொருக்கா சொல்றேன், again I am repeating, 4 வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்குனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4 வேலன்ஸையும் ஆல் இருந்தா, ஒன்னு ஆட்டமா இருக்கலாம் இல்லாட்டி குரூப்பா இருக்கலாம், இருந்தா that is sp3. கார்பனோட 3 வேலன்ஸையும் சாட்டிஸ்ஃபை ஆகி 1 வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்தா அது sp2. கார்பனோட 2 வேலன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகி மிச்ச 2 வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா that is sp. Thank you very much.